ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அண்ணா பீட்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியுடைய தலைப்பு ராஜாவின் கனவிலே பெரிய சிலை. ராஜாவின் கனவிலே பெரிய சிலை. இன்றைக்கான வேத வசனம், இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வாக்கியம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். நீங்கள் கொர்றன்னு தூங்கும்போது கனவு படக்குன்னு எந்திரிச்சிருக்கிறீங்களா? எந்திரிச்ச உடனே என்ன கனவு கண்டோன்னு மறந்து போயிருக்கீங்களா? இதே மாதிரி தான் நம்முடைய ஸ்டோரியிலையும் ராஜா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கண்டார். அந்த கனவுனால படக்குன்னு எந்திரிச்சாரு. அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாபிலோன்கிற ஊரில் தானியேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஏசப்பாவுக்கு பிரியமானது தான் செய்வார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் ஏசப்பாவுக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வாங்க. உதாரணம் சொல்லணும்னா, மற்றவங்கெல்லாம் உடம்புக்கு கெடுதியான நொறுக்கு தீனி கண்டது கழுதையை சாப்பிட்டாங்கன்னா, இவங்க ஏசப்பாவுக்கு பிடிச்ச உணவு, உடலுக்கு ஆரோக்கியமான உணவை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால ஏசப்பா மற்ற எல்லாரையும் விட தானியேலையும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் 10 மடங்கு அறிவாளிகளா ஆசீர்வதிச்சாங்க. அந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு கண்டாரு. அந்த கனவுனால படக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல கனவும் மறந்துச்சு. என்ன கனவா இருக்கும், அதோடைய அர்த்தம் என்னன்னு அவரு குழம்பி போயிட்டாரு. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பாபிலோன் ராஜ்யத்தில் உள்ள எல்லா அறிவாளிகளையும் அரண்மனைக்கு வர சொன்னாரு. அவங்களும் வந்தாங்க. அப்ப ராஜா சொன்னாரு, அந்த கனவுனால என் தூக்கம் கலைஞ்சிச்சு, நிம்மதி தொலைஞ்சிச்சு, கண்ட கனவும் மறந்துச்சு. நீங்க எனக்கு அந்த கனவையும் சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த அறிவாளிங்க சொன்னாங்க, ராஜாவே நீங்க கனவை சொல்லுங்க ராஜாவே. ஆமாம் ஆமாம், அப்போ தான் நாங்கள் அர்த்தம் சொல்ல முடியும் ராஜாவே. ஆமாம் ஆமாம் ஆமாம், கனவை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராஜா, நீங்கள் தான் ராஜ்யத்திலேயே அறிவாளிங்களாச்சே, என் கனவை நீங்கள் சொல்லணும், அதனோட அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா ஒருத்தர் கூட உயிரோட வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு ராஜா கராரா திட்டாரு. ராஜா அவருடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லாத அறிவாளிங்க எல்லாரையும் கொலை செய்யணும்னு சட்டம் போட்டதுனால தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் கூட கொலை செய்யறதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தானியேலும் அவருடைய நண்பர்களும் மற்ற எல்லாரையும் விட 10 மடங்கு அறிவாளிங்களா இல்லையா? ஆமா. அப்போ தானியேல் அந்த அதிபதியின் இடத்துல போய், ஏன் எங்களை கொலை செய்ய தேடுறீங்கன்னு கேட்குறாரு. அந்த அதிபதி நடந்த சம்பவத்தை எல்லாம் தெரிவிக்கிறாரு. உடனே தானியேல் ராஜாவினிடத்தில் போய், ராஜாவே, நாங்கள் உங்கள் கனவையும் அதன் அர்த்தத்தையும் சொல்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கே தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, ராஜாவுடைய கனவையும் அதன் அர்த்தத்தையும் தெரியப்படுத்துங்க, அப்போதான் அநேகருடைய உயிரை காப்பாற்ற முடியும்னு ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அன்னைக்கு ராத்திரியே ராஜாவுடைய கனவை தானியேலுக்கு தெரியப்படுத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாளே தானியேல் அரண்மனைக்கு போனாரு. ராஜா கண்ட கனவை அவருக்கு தெரியப்படுத்தினாரு. அது என்னன்னா, ராஜாவே, நீர் கனவிலே ஒரு பெரிய சிலையை கண்டீர். தலை தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்தது, மார்பு வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது, இடுப்பு வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது, கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது, பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக இருந்தது, கடைசியிலே பெரிய கல்
வானத்திலிருந்து வந்து அந்த சிலையின் பாதத்தில் விழுந்தது. உடனே அந்த சிலை டொபக்கடின்னு விழுந்து சுக்கு நூறாக தெரித்து போனது. இதுதான் கனவு ராஜாவே. இதன் அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, தங்கத்தினால் ஆன தலை ராஜாவே உம்மைத்தான் குறிக்கிறது. இரண்டாவது, வெண்கலத்தினால் ஆன மார்பு உமக்கு அடுத்து இந்த உலகத்தில் வரப்போகும் ராஜாவை குறிக்கிறது. மூன்றாவது, வெண்கலத்தினால் ஆன இடுப்பு அதற்கு பின் இந்த உலகத்தில் தோன்றும் ராஜாவை குறிக்கிறது. நான்காவது, இரும்பினால் செய்யப்பட்ட கால்கள் இந்த உலகத்தில் தோன்றும் ஒரு கொடூரமான ராஜாவை குறிக்கிறது. கடைசியாக வந்த கல் ஏசப்பாவின் நித்திய ராஜ்யத்தை குறிக்கிறது. ஆமா ராஜாவே, இந்த உலகத்தில் அடுத்தடுத்து ராஜாக்கள் எழும்பினாலும் கடைசியா ஏசப்பாவுடைய ராஜ்யம்தான் வரப்போகுது. அவருடைய ராஜ்யம்தான் நிலைக்க போகுது அப்படின்னு சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். ராஜாவுடைய கனவையும் அதன் அர்த்தத்தையும் பாபிலோனில் உள்ள எந்த அறிவாளிகளாலையும் சொல்ல முடியல, தானியேலால மட்டும்தான் சொல்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா தானியேல் ஏசப்பாட்டெல்லாம் ப்ரேயர் பண்ணாரு, ஏசப்பாவெல்லாம் நம்பினாரு. இதை பார்த்த நேபுகாத்நேச்சர் தானியேலை பார்த்து, தானியேலே, உன்னுடைய தேவன்தான் இந்த உலகத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தேவன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, தானியேலை பாபிலோன் ராஜ்யத்தில் உயர்ந்த அதிகாரியாகவும் ஆக்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னன்னா, நாம் அறிவாளியாக இருக்கணும்னா ஏசப்பாட்டை ஜெபம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏசப்பாவும் நமக்கு அறிவு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனைனா தானியேலும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பா இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்கும்னு எதிர்காலத்தை பற்றி கூட நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.